யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். நீ கிளாஸ்ல உங்களுக்கு கை மாடல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கை மாடல் சின்ன குழந்தைகளுக்கும் நம்ம கவுனு பெரிய பிள்ளைகளோட சட்டை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த கை போட்டுக்கலாம். இதோட பேர் குதிரை மூஞ்சி கைன்னு சொல்லுவோம். நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த குதிரையோட முகத்தோட தோற்றம் மாதிரியே தெரியும். அதனாலதான் இதை நம்ம குதிரை மூஞ்சி கைன்னு சொல்றோம். இப்போ இதை பாருங்க, இதுக்கு என்னென்ன அளவு வேணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கை நீளம் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது சின்ன கையில் போட வேணாம், இது கொஞ்சம் கை இறக்கிக்கிறணும். இப்போ நார்மலாக ஒரு 6 இன்ச்சில் நம்ம கை போடுறோம்னா ஒரு 2 இன்ச்சு இறக்கி வர்ற மாதிரி தான் நம்ம அந்த கை வச்சுக்கிறணும். இது சின்ன பிள்ளையோட சட்டைய அளவு. இது கை நீளம் 8 இன்ச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் இது பஃபுக்காக சுருக்குக்காக ஒரு 3 இன்ச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்து கீழே நம்ம பைப்பிங் தான் வைக்க போகிறோம். அதனால நம்ம அதுக்கு அளவு விடலை, அப்படியே நம்ம வச்சு அடிக்க தான் போகிறோம் நம்ம. அதனால 11 இன்ச்சு இப்போ மொத்தத்துக்கு உங்களுக்கு கை நீளம் 11 இன்ச்சு. இப்போ கை அகலம் 7 இன்ச்சு வச்சுருக்கோம். இது நார்மலாக நம்ம எப்பயும் சாதா சட்டைக்கு நம்ம போடுவோம் பாருங்க, அது மாதிரி தான். இப்போ இந்த அளவும் 7 இன்ச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் 1.5க்கு மட்டும் தையலுக்கு மட்டும் 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். சேர்த்து 8.5 இன்ச்சு வருது. இப்போ இந்த அளவு வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படின்றத பாருங்க. மடிப்பா போட்டிருக்கேன். இந்த பீஸை மடிப்பா போட்டிருக்கோம். நீளத்தை இந்த கரையோரம் இருக்கு பாருங்க, இந்த கரையோர சைடு தான் நம்ம நீளத்தை போடணும். இப்போ இந்த 11 இன்ச்சு இங்கே நீளத்தில் வர மாதிரி. அகலம் 7 இன்ச்சு. அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சு. இப்போ இது ஆம்கோல் குடைவுக்காக நம்ம 3 இன்ச்சு வச்சுக்குவோம். அது பிறகு நம்ம இந்த பஃபுக்காக வச்சுருக்கோம் பாருங்க, இந்த 3 இன்ச்சு இதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளியையும் இதையும் இணைச்சிடலாம். இந்த இடத்தையும் இந்த புள்ளியும் இணைச்சிருங்க. இந்த இடத்த அப்படி நீளம் அப்படி கோடு போட்டுருங்க. இந்த கிராஸா போட்ட கோட்டை பாதி ஆக்கிடுவோம். இப்போ 9.5 வருது, 4.75 வச்சிருவோம். இப்போ இந்த இடத்தையும் அதே மாதிரி பாதி ஆக்கிருங்க. 2.5க்கு ஒரு புள்ளி குறையும். அதே மாதிரி இங்கேயும் பாதி ஆக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த இடத்துட்ட எப்பயும் போல நம்ம பஃப் கைக்கு நம்ம போட்டோம் பாருங்க, ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி தூக்கி வர்ற கைக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த மெத்தட்லேயே தான் இப்போ நம்ம அந்த கை வரைகிறோம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல நம்ம கை கிராஸ் எல்லாம் எதுவும் போட வேணாம். நம்ம இங்கே நமக்கு அகலத்தில் துணி வேணும், அதனால இது அப்படியே நேராகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வெட்டி இந்த ஸ்ட்ரைட்டாக வெட்டி இதை வெட்டிடலாம். இப்போ தையலுக்காக உள்ளதை கட்டிங் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கையோட சென்டர் பகுதியை கட்டிங் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பக்கம் எடுத்து நம்ம முன்கொடைவை வெட்டிடலாம். பாருங்க, முன்கொடைவு கொஞ்சம் தூரம் அப்படி விட்டுட்டு இங்கே இருந்து இதிலேயே முடிச்சிருங்க. இப்படியே இப்போ பாருங்க, நம்ம சுருக்கு வைக்க போகிறோம். இப்போ சுருக்கு வைக்கிறப்ப நம்ம ஆம்கோல் அளவு இந்த சட்டையில் 7 இன்ச்சு ஆம்கோல் அளவு வருதுன்னா நம்ம அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த இடத்த சின்ன ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முன் இங்கே பாருங்க, முன் குடைவு இந்த சைடு தான் இருக்குது. நமக்கு முன்னாடி இது கையோட நம்ம சட்டையோட முன்பகுதியில் இந்த இடத்த நம்ம இணைப்போம். அப்போ நம்ம பேக் சைட்லேருந்து இங்கேருந்து சுருக்கு வைக்கிறப்ப முன்னாடி பார்த்து சுருக்கு வர்ற மாதிரி வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தே வர்ற மாதிரி வைக்கணும். நம்ம இப்படி திருப்பி வச்சிடக்கூடாது. இப்போ இது வலது கைக்கு உள்ள கை போட்டிருக்கேன் நான். இப்போ சுருக்கு இந்த சைடு வர்ற மாதிரி.
பாருங்க, இப்போ தூக்கி இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி வச்சிட்டோம். இப்போ இது வந்து ஆம்கோலோட ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றலை வந்து நம்ம ஆம்கோலுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் சுருக்கு வச்சுக்கிறணும். நம்ம சட்டையில் ஆம்கோல் போட்டிருப்போம் பாருங்க, அந்த வளைவுக்கு இது கரெக்டாக வந்து இணையணும். அந்த அளவுக்கு நம்ம சுருக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ வச்சு முடிச்சதுக்கப்புறம் கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க. இப்படி கெட்ட பக்கம் திருப்பிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது கை நீளத்தை பொறுத்து 4 வைக்கலாம், 4.5 வைக்கலாம். உங்களுக்கு கை நல்ல நீளமாக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா 5 கூட நம்ம இந்த நீளத்தை நம்ம டாட்டை வந்து மாற்றிக்கிறலாம். 5 வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கிறலாம். இப்போ இந்த நீளத்துக்கு வந்து 4 இன்ச்சு போதும். இப்போ 4 இன்ச்சு வச்சு நான் ஒரு டாட் போடுறேன். இலையாடி அப்படி எடுத்துருங்க. இந்த சைடில் இப்போ இந்த டாட் இருக்கு பாருங்க, இந்த டாட்டோட பக்கத்துலேயும் வர்ற மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு நேராக நம்ம இந்த துணி வர்ற மாதிரி வச்சுக்கிறணும். அதுக்கு நேராக வர்ற மாதிரி கிராஸாக போய் பிடிச்சிடக்கூடாது துணியை. இந்த இதுக்கு நேராக 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். பாருங்க, இப்போ 2வது டாட் பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இந்த டாட்டுக்கு நேராக கரெக்டாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்போ இந்த பக்கத்துக்கு நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இந்த சைடில் இந்த சென்டர் டாட்டு இது இப்போ பக்கத்தில் இந்த சைடில் நம்ம பக்கத்தில் போடணும். 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. அடுத்த டாட்டு இன்னொரு டாட்டு பிடிச்சிருவோம். இங்கிட்ட ஒன்று பிடிச்சிட்டோம்னா அடுத்து இந்த சைட்லேயும் ஒன்று பிடிச்சிடணும். பாருங்க, இது பிடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கை கீழே அகலம் மார்க் பண்ணிடுவோம். இப்போ 4 இன்ச்சு வரும். அதுக்கு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. இப்போ 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த கட்டிங் தையலுக்கு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, இதோட ஜாயின் பண்ணிடுவோம். இதை பாருங்களேன், இந்த தோற்றத்தை பார்க்குறப்ப நம்ம குதிரையோட முகம் மாதிரியே போகுது பாருங்க. இப்போ அதனால தான் நம்ம இதை வந்து குதிரை முஞ்சி கைன்னு சொல்கிறோம். மேலே வந்து பஃப்னு தூக்கியிருக்கோம், கீழே வந்து நம்ம டாட் வச்சு குறுக்கியிருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இது சின்ன பிள்ளைகளோட சட்டை, நம்ம கெவுனு, குழந்தைகளோட கெவுனு, இந்த மாதிரி நம்ம டாப்ஸ், இந்த நம்ம மிடி டாப்ஸ்லாம் போடுறோம் பாருங்க. அப்போ அந்த டாப்ஸுக்கெல்லாம் இந்த கை வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ நேர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ நேர்களே.